வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்திக்கான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதாம் மில்க் பேடா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். அது நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு அதோட தோல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காம பால் சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, நம்மளோட பாதாம் பேஸ்ட் ரெடி. இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா பேடா செய்யறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பாதாம் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு இதை நம்ம குக் பண்ணலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா திக்கன் ஆகி வர்ற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணாதான் அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகும். அதனாலதான் பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்காயி வந்ததுக்கு அப்புறமா இதுல இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். திரும்ப இதை நம்ம கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இது சுத்தமா கடாயில ஒட்டவே ஒட்டாது. இப்போ இதுல தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாதாமுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா 3/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா நிறைய நெய்யோ சுகரோ நம்ம சேர்க்காததுனால ரொம்ப திகட்டாது. கடைசியா இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்கனாகி வர்ற வரைக்கும் கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்கனாகி வரும். அதே சமயத்துல கடாயில ஒட்டவே ஒட்டாது. அவ்வளவுதான், நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதுல கொஞ்சமா பொடிசா கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். இது நம்ம சாப்பிட்றப்போ நல்ல கிரன்ச்சி டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான். இந்த பாதாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பேடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமா பேடா எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கு அப்புறமா லைட்டா பிரஸ் பண்ணிட்டு நடுவுல ஒரு குட்டி ஹோல் போட்டுட்டு பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா நம்மளோட பாதாம் பேடா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பேடாவையும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணிடலாம். கையில நல்லா நெய் தடவிட்டு செஞ்சோம்னா கையில ஒட்டவே ஒட்டாது. அதே சமயத்துல பேடால கிராக்கும் விழுகாது. பாருங்க, ரொம்ப ஈஸியான பாதாம் பேடா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.